இந்த லொகேஷன்ல மெட்ரோ ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுச்சு. கூடிய விரைவில் உங்களுக்கு மெட்ரோ ரயில் ஓப்பன் பண்ண போறாங்க. மெட்ரோ ஸ்டேஷன்ல பக்கத்திலேயே லேண்ட் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி சூட் ஆகும். நான் காட்ட போற ப்ராப்பர்ட்டி நிச்சயமா சூட் ஆகும். அதுவும் நம்ம கிட்ட வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ரீசேல் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் தாங்க நம்ம கிட்ட சேல்ஸ் வந்திருக்கு. நம்ம நிற்கக்கூடிய இந்த லொகேஷன் நன்மங்கலம் லொகேஷன். இங்கே வந்து ஒரு லேண்ட்மார்க் சொல்ல போனால் விஜயராஜா கல்யாண மண்டபம் நேர் ஆப்போசிட் ரோடு தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரோடு. இந்த ரோட்லேருந்து கரெக்டாக 600 மீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்துடும். இப்போ நம்ம இந்த ரோட்டை வந்து ஃபுல் வியூவும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிக்கான லொக்கேஷனை பார்த்துருவோம். நம்ம நிற்கக்கூடிய இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன். இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் ஹவுஸ் தாங்க நம்மகிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த லொக்காலிட்டி ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வீடுங்க நிறைஞ்ச உள்ள ஒரு லொக்கேஷனுங்க. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக இங்கேருந்து மெயின் ரோட்டுக்கே வெறும் 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. அமைஞ்சிருக்கிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 20 அடி ரோடு வெஸ்ட் ஃபேசிங் டைரக்ஷனில் இருக்குது. இந்த வீட்டோடைய முழுமையான டீட்டெயிலை இந்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் ஃபஸ்ட் குவாலிட்டி தீக்குட்டு, டோரும் ஃபஸ்ட் குவாலிட்டி தீக்குட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையான இந்த வீட்டோடைய ஒர்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக பண்ணியிருக்காங்க. அதுவும் மெயின்டெனன்ஸ் சூப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி டோர் மெயின் என்ட்ரன்ஸ் டோர் இதுதான். என்ட்ரன்ஸ் டோர் உள்ளே நுழைஞ்சதும் பார்த்திங்கன்னா புத்தர் நம்மளை வரவேற்கிறாரு. வீட்டுக்குள்ளே புத்தர் வரவேற்கிறாரு. அதாவது லிவிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒவ்வொரு பெட்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் வைஸாக அவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலின்றதுனால உங்களுக்கு ஒவ்வொரு பெட்ரூம் வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. முதல்ல நம்ம வந்து புத்தரை வணங்கிட்டு உள்ள அடுத்ததை என்ட்ரி நம்ம சுற்றி உள்ள எல்லா ரூம்ஸையும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள இந்த பெரிய ஹாலை வந்து அதை குறுக்க ஒரு பார்ட்டிஷன் பண்ணி புத்தரை நம்ம வந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, ஒரு காமன் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்காக வந்து ஸ்டடிங்காக இவங்க வந்து ஒரு டேபிள் வச்சு சும்மா ரொம்ப அருமையாக வந்து அவங்க அமைச்சு வச்சுருக்காங்க. இது வந்து கிச்சனுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஏரியா வச்சுருக்காங்க. கிச்சனுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் ஏரியா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ரூம் இதெல்லாம் வந்து இருக்குது. கிச்சன் செட்டப்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள். சிம்லர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து கபோர்டு ஒர்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் என்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங்க்கு அண்ட் அந்த மோட்ரு இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து அங்கே வச்சுருக்காங்க. நம்ம சர்வீஸ் ஏரியாவும் யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அழகாகவும் அமைச்சு வச்சுருக்காங்க இந்த இது வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனை வந்து நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். கிச்சன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேசேஜான ஒரு கிச்சன் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபேமிலிக்கு வந்து போதுமான ஒரு கிச்சன். இந்த 970 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இந்த லேண்டுக்கு இந்த கிச்சன் வந்து கரெக்டான ஒரு கிச்சன் நான் நினைக்கிறேன். ஏன்னா பில்டிங்கை பார்த்தோன்னே ஒரு பெரிய பில்டிங்குன்றதை நினச்சிட போகிறீங்க தான் லேண்ட் ஏரியாவை நான் முதல்ல இப்போ சொல்லிடுறேன். ஒரு கிச்சனோட அமைப்பு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ஒர்க்கிங், அதாவது கபோர்டு ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. பூஜா ரூமுக்கு வந்து செட்டப் வந்து அவங்க வந்து கபோர்டு ஒர்க்கிங் பண்ணி சூப்பராக அதுவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் போய்டுவோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம போய் பார்த்துருவோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூமும் பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. அந்த 2 பெட்ரூமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய பசங்களுக்காக வந்து பார்ட்டிஷன் பண்ணி ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க பெரிய ஃபேமிலின்றதுனால திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம இந்த லிவிங் ஏரியாவில் அதனால் இப்படி கொஞ்சம் அங்கே வைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மீடியமான ஒரு சின்ன ஃபேமிலிக்கு இந்த வீடு ரொம்பவே அருமையாக சூட் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோர் ஒர்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் ஒர்க்கிங் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கிரானைட் ஒர்க்கிங்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஸ்டெப்ஸுக்கும் வந்து கிரானைட் ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இந்த பெட்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. பார்ட்டிஷன் பண்ணி ரொம்ப அருமையாகவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூமு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தன்னுடைய ட்ரெஸ் வந்து அயனிங் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து வச்சுருக்காங்க. ஒரு அட்டாச்டு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூமு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் வந்து அமைப்பும் கரெக்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பெட்ரூமும் நம்ம பார்த்துறோம். நெக்ஸ்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்ரூமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பசங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பெட்ரூமை வந்து பெரிய பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது யூஸ் பண்ணிக்கலான்றதை நான் சொல்கிறத விட கண்டிப்பாக நீங்கள் அப்படி தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பெட்ரூம் இருந்ததுனால தான் இவங்க பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லேண்ட் ஏரியா உங்களுக்கு 970 சதுரடி கொண்ட இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா பில்டப் ஏரியா 1988 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா. இது ஒரு அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. இது
உங்களுக்கு வந்து நீங்கள் பேங்க் லோன் அப்ரோச் பண்ணணும்னு நினச்சா கூட தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். இந்த லேண்ட் ஓனர் எந்த வேல்யூக்கு நீங்கள் லோன் போகிறீங்கன்றத நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம டெரஸ்ட் வந்தோம். டெரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷீட் ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது, ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ரூம் வந்து பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக, ஏன்னா திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாவோ அந்த கெஸ்ட்டை வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் வசதி பத்தலைன்றதுக்காகவே அவங்க வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. காமனாக ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறதே அந்த ரூமை தான் பார்க்குறோம். சரிங்களா? இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டெரஸ்ட்டில் அவங்க வந்து ஒரு லிவிங் ஏரியா மாதிரி இந்த இடத்த வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே டெரஸ்ட்டை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஏரியாவே வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கிறாங்க. காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து அடுத்து பெட்ரூம் தான் நம்ம பார்க்க போகிறோம். பெட்ரூம் நம்ம வந்து பார்த்துருவோம். பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ரூம், ஒரு 2 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி, 2-3 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு பெட்ரூமு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கான ப்ரைஸ் வந்து இவங்க கோட் பண்ணியிருக்குது பார்த்தீங்கன்னா 1,40,00,000 ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். மறக்காமல் இந்த லொக்கேஷன் வந்து சைட் விசிட் வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மேலும் டீட்டெயிலுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். நான்